வணக்கம். இன்றைய எமது வாரந்தோறும் நடைபெற்று வருகின்ற அறிவியல் தகவல் அரங்கத்தின் 221வது அரவ நிகழ்வில் இன்று கலந்து கொள்ளும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்தில் இன்டர்நேஷனல் டே இன் சப்போர்ட் ஆஃப் டோர்ச்சர் விக்டிம்ஸ் என்ற தலையங்கத்தில் இன்றைய நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இதில் ஒரு சித்திரவதைக்கு உட்பட்டு தப்பிய ஒருவரின் இன்றைய வாக்குமூலம் இன்று இதில் நடைபெற இருக்கின்றது. 26 ஜூன் மாதம் நேற்றைய தினம் ஒரு சர்வதேச சித்திரவதைகளுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவான ஒரு தினமாக ஐக்கிய நாடுகள் சபையினால் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றது. இந்த 26 ஜூன் மாதம் என்னத்துக்காக அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், 26 ஜூன் மாதம் 1945 ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை சாசனம் யுஎன் சார்ட்டர் எழுதப்பட்ட தினம். அதைத் தொடர்ந்து 1987 ஆண்டு 26 ஜூன் தேதி இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் உலக சித்திரவதைக்கு எதிராக ஒரு பிரகடனம் செய்யப்பட்டது. அதற்கு இப்பொழுது கிட்டத்தட்ட 174 நாடுகள் அதற்கு சிக்னேட்டரிஸாக அதில் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். இன்க்ளூடிங் இலங்கையும் ஸ்ரீலங்காவும் இதில் ஒரு சிக்னேட்டரிஸாக இருக்கின்றார்கள். உலகத்தில் இந்த சித்திரவதை ஒரு இன்டர்நேஷனல் கிரைம், ஒரு அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி என்ற தலைவருங்கத்தில் இது ஒரு சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கை. அது எந்த நாட்டிலும் தடை செய்யப்பட்டாலும் எந்த நாட்டிலும் இப்பொழுது நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. இன்க்ளூடிங் அமெரிக்காவில் கூட குவாண்டனாமோ பேயில் கொண்டு போய் அவர்கள் சித்திரவதை செய்து ஒரு சித்திரவதை முகாமை செய்கின்றார்கள். அங்கே இந்த வாட்டர் போர்டிங் என்று அப்படியான பயங்கரமான சித்திரவதைகளையும் செய்து வருகின்றார்கள். ஆகவே இதற்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டுதோறும் இப்படியான ஒரு நாளை ஐக்கிய நாடு சபை பிரகடனப்படுத்தியிருக்கின்றது. அதனால் நாங்களும் இந்த உலகில் எங்கும் எவரும் ஒரு மனிதனுக்கு எதிராக மனிதன் ஒரு சித்திரவதை செய்வதை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழர் உதவி சேவையும் இந்த நாளில் அதை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். அண்மையில் தான் ஐக்கிய நாடு சபையின் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு சென்றிருந்தார் இந்த வாரம். ஆரம்பத்தில் செம்மணி புதைகுழியை கூட மனித புதைகுழியை சென்று பார்வையிட்டதும் ஒரு முதல் தரமாக எமது வரலாற்றில் ஒரு நடந்த சந்தர்ப்பம். ஆகவே இலங்கையில் இரு இனத்தவரும் கூட இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஜேவிபி காலத்திலும் சிங்கள சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எமது 30 ஆண்டு கால விடுதலை போராட்டத்திலும் தமிழர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது தனிய இராணுவத்தானால் மட்டுமன்றில்லை, போட்டி குழுக்களுக்கூடாக ஆயுத குழுக்கள் கூட சித்திரவதைகள் நடைபெற்றிருக்கின்றன. நாங்கள் எதையும் நாங்கள் கண்டிக்கின்றோம். இப்படியான சந்தர்ப்பங்கள் மீண்டும் ஏற்படக்கூடாது என்பதிலும் நாங்கள் இந்த இதில் அறிவியல் தகவல் அங்கத்தின் ஊடாக என்றாலும் நாங்கள் தமிழ் மக்கள் சார்பிலே இந்த வேண்டுகோளை விடுகின்றோம். இனிமேல் இப்படியானதுகள் நடக்கக்கூடாது என்பதாக அதை நினைவு கூறுவதாக இன்று எம்முடன் கலந்து கொண்டிருக்கிறார் குமரன் அவர்கள். தனக்கு நடந்த இந்த சித்திரவதைகளை அவர் எம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகின்றார். அதனூடாக மக்களுக்கு எவ்வளவு ஒரு மனித அவலம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இவர் கொழும்பிலே ஒரு பாராளுமன்றத்தில் செக்ரட்டரியாக வேலை செய்திருந்தார். அந்த காலத்திலே ஒரு டிரான்ஸ்லேட்டராகவும், மற்றதும் பார்ட் டைமாக ஜேர்னலிஸ்டாக தினக்குரல் போன்ற பத்திரிகைகளிலும் ஒரு ஜேர்னலிஸ்டாக வேலை செய்து கொண்டிருந்த காலத்தில் தான் அவர் ஜூன் மாதம் 21 2008 ஆண்டு கடத்தப்பட்டு 5 நாட்கள் இராணுவ வதை முகாமில் சித்திரவதை செய்யப்பட்டு தேகுவலையில் இருந்து கடத்தப்பட்டு அவர் வீசி எறியப்பட்ட இறந்து விட்டார் என்ற நிலையில் தான் அவரை விட்டிருந்தார்கள். ஆனால் அவர் உயிருடன் தப்பி இன்று ஒரு மேலே நாட்டிலே வந்து வசித்து வருகின்றார். கடவுள் கிருபையினால் அவருடைய உயிர் தப்பியும் வந்திருக்கின்றார். ஆகவே வணக்கம் குமரன். நீங்கள்
கொழும்பிலே நடந்த ம், நீங்கள் எவ்வாறு வேலை செய்து கொண்டிருந்தீர்கள், என்ன நடந்து கொண்டிருந்தது, ஏன் உங்களை கடத்தினார்கள், எவ்வாறு தப்பி வந்தீர்கள் என்பதை பற்றிய உங்கள் அனுபவங்களை பகிர வந்ததுக்கு நன்றி. நீங்கள் உங்களுக்கான தருணம் இது. நீங்கள் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். இது பற்றி நடந்த சித்திரவதைகள் குறித்து பேசுமாறு நீங்கள் அழைத்திருந்தீர்கள். நான் இந்த நாளை நினைவு வைக்க விரும்புவதில்லை. ஜூன் 21 அந்த நாளை வந்து 21 26 வரையான நாட்களை நான் ஒருபோதுமே நினைவில் வைத்திருக்க விரும்புவதில்லை. என்றால் மிகவும் கொடுமையான, இன்றைக்குமே மறக்க முடியாத வதை நிறைந்த நாட்கள். அலறல்களும் ஓலங்களும் அந்த வதை முகாம்களில் எங்கள் தோழர்களும் தோழிகளும் நண்பர்களும் முகாம் தெரியாத தமிழ் சகோதரர்களும் எழுப்புகின்ற ஒலியும் எல்லாத்தையும் நான் மறக்க வேண்டும் என்று அந்த நாட்களில் அந்த நாட்களை மறக்க தொடங்கியிருந்தேன். நீங்கள் அதே ஒரு நாளில் தான் நான் தலைகளாக தொங்கிக் கொண்டிருந்த அதே ஒரு நாளில் தான் திடீரென்று அழைத்து, உங்களுக்கு அந்த நாள் நினைவில்லை, ஆனாலும் அழைத்து இப்படி பேச முடியுமான்னு கேட்டீர்கள். நாம் அது அது அதை பற்றி பேசுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். உண்மையில் நான் அதற்கு முதல் என்னை பற்றி ஒரு அறிமுகம் இதில் செய்யலாம். நான் வந்து ஊடகத்துறையில் வந்து 90களில் வந்து ஒரு தொலைக்காட்சியில் ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு தொலைக்காட்சியில் இருந்தேன். தொலைக்காட்சியில் வேலை செய்து கொண்டு கேட்க யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் முடிஞ்சு சேர்ந்து அதுக்கு பிறகு ஒரு தொலைக்காட்சியில் வந்து வேலை செய்து கொண்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு இது பற்றி நிறைய அரசியல் கட்டுரைகள் எழுதிய சிவராமனுடைய நண்பர் நானும் சிவராமமாக நிறைய கட்டுரைகள் அரசியல் பத்திகள் எழுதியிருக்கிறோம். அதன் பிறகு தொலைக்காட்சிகளில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு கட்டத்துக்கு பிறகு தினக்குரல் பத்திரிகையில வந்து அரசியல் பத்திரிகை எழுதுறதுக்கு உதவி ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த காலம். அந்த காலத்துல தான் வந்து எனக்கு இந்த சம்பவம் நடந்தது. அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், எல்லா இடங்களிலுமே வந்து மிக மோசமாக கடத்தல்களும் வெள்ளைவான் கடத்தல்களும் ஆட்கடத்தல்களும் எல்லா இடமும் நடந்து கொண்டிருந்த காலம். அப்ப மிக மோசமாக நடந்து கொண்டிருந்த அந்த காலத்துல வந்து தான் எனக்கு வந்து சம்பவம் நடந்தது. நான் வந்து அந்த நேரத்தில் ஒரு அமைச்சில் அதிகாரியா இருந்தபடியால் இது காணாமல் போனவர்கள் தொடர்பாக தினமும் வருகின்ற பெற்றோர்கள் முறைப்பாடுகளை எடுத்துக்கொள்வது, எப்படி கடத்துகிறார்கள், யார் கடத்துகிறார்கள், ஏன் கடத்துகிறார்கள் என்பது தொடர்பாக விசாரிப்பது, அது பற்றி பேர்ந்து பத்திரிகைகள் எழுதுறது, இப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கை அது தொடர்பாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் எனக்கும் அறியும், நான் ஒரு எல்லை கடந்து பணிபுரிய தொடங்கின அப்புறம் எனக்கு இது ஒரு நாள் நடக்கலாம் என்ற ஒரு அச்சம் எனக்கு இருந்தது. ஆனாலும் சிவராமுக்கு பிறகு ஒரு 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 முடிவு எடுத்தது இல்லை, அப்படியே ஓடுறதில்லை, இது வந்து எழுதுறது, வேலை செய்யறதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக அந்த வேலையில நான் வந்து தொடர்ச்சியாக வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அப்படி இருக்கிற ஒரு நாள்ல தான் ஜூன் 21 வெள்ள வேன்ல என்னோட வீட்டுக்கு வந்த இராணுவம் வந்து முதல்ல வந்து ஒரு இன்ஃபென்ட்ரி என்று சொல்றது, அவங்கள வந்து இன்ஃபென்ட்ரி என்று சொல்ற அந்த இன்ஃபென்ட்ரி தான் முதல்ல என்னோட வீட்டுக்கு வந்து என்னோட அடையாள அட்டையை வேண்டி பார்த்து செக் பண்ணி எல்லாம் செய்து எல்லாம் இதன்ட்டு இன்ஃபென்ட்ரி போயிட்டுது. அதுக்கு பிறகு திடீரென்று இராணுவ சீருடையோ இந்த சீருடையோ இல்லாத காவல் துறை சீருடையோ இல்லாத ஒரு சிவில் யூனிஃபார்மோட வந்த ஆக்கள் வந்து உங்களுக்கு வந்து நட்ட அடையாள அட்டையை கேட்டார்கள். நான் அந்த அடையாள அட்டையை வந்து காட்டின போது ஒன்றும் கதைக்கல. அப்போ எனக்கு குழந்தை 6 மாதம் அப்போதான் பிறந்து தலையில துப்பாக்கியை வச்சு அப்போ ஒன்றும் செய்ய முடியாது என்றாலும் சிவில் அவர்கள் யாருன்றே கண்ட முடியாது சிவில், ஆனாலும் இராணுவம் சிங்களத்தில் தான் இதண்டு வர சொல்லி தலையில துப்பாக்கியை வைத்தார்கள். நான் அதில் திருப்பி எதிர்த்தாலோ அல்லது நான் ஏதாவது செய்தாலோ அல்லது என்ன செய்தாலோ என்ன ஆகும் என்றால் அது ஒரு தள்ளு முள்ளு அடிபாட்டில் வந்து வீட்டுக்கு சுடுறதாகவும் வீட்டில் வந்து பிரச்சனைகளை முடிகிறதாகவும் வந்து அது இருக்கும். அதால வந்து நான் என்ன செய்தேன், ஒன்று இதன் தலையில துப்பாக்கியை வச்சு கீழே நடக்க சொன்னோன்னா எதுவும் கதைக்காமல்
எதுவுமே கதைக்காம நான் அதுல இருந்து அப்படியே கீழே இறங்கி அவர்களுடைய வந்துட்டேன். அந்த நேரம் என்னுடைய தந்தையார் தான் அதை பார்த்துட்டு எனக்கு பின்னாலே ஓடி வந்தார். ஓடி வந்தபோது கீழே கொண்டு போய் பார்த்தபோது வெள்ளை வேன் நிக்குது. அப்ப தெரிஞ்சிட்டது வெள்ளை வேன்ல போற யாருமே உயிரோட திரும்பி வர்றதில்லை. அப்ப வேற வழி ஒன்றும் இருக்கல. அப்ப அதால வந்து அதால வந்து ம், ஒரு வழியும் செய்ய முடியாமல் நான் வந்து அப்படியே அப்ப என் தந்தையார் வந்து என்ன கை ரெண்டையும் பின்ன கட்டி கண்களையும் கட்டி வந்து என்ன கொண்டு போக வழிகிட்ட போது என்னுடைய தந்தையார் வந்து அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கொண்டவர் வேண்டாமா கொண்டு போக வேண்டாமான்னு சொல்லி. ஆனால் என்னுடைய தந்தையார் தலையில துப்பாக்கியால தாக்கி தந்தையார் கீழே விழுத்திட்டு என்ன கண்ணையும் கட்டி கையையும் கட்டி வெள்ள வேன்ல தூக்கி போட்டுக்கொண்டு கொண்டு போனார்கள். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1-2 மணித்தியாலம் 2:30 மணித்தியாலம் அந்த வாகனம் ஓடி இருக்கும். அந்த வாகனம் ஓடின அந்த காலத்துல வந்து வாகனம் ஓடின வாகனத்துக்கு யோசிச்சு தாக்கி கொண்டு கொண்டு போய் கொண்டு வந்த போது ஒரு 2:30 மணித்தியாலத்துக்கு பிறகு ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அந்த இடம் வந்து எனக்கு இது கண்ணெல்லாம் கட்டி தான் இருந்தது. கொண்டு இறக்கி தள்ளி கொண்டு போனாங்க. கொண்டு போய் ஒரு இது நான் நினைக்கிறேன் தடியா என்னன்னு தெரியல. அதுல 2 கைகளையும் பின்னு கட்டி காலில் முழங்காலுக்கு கீழே கையை இறக்கி கையை முழங்காலுக்கு முன்னால கட்டிட்டு முழங்காலுக்கு 2க்கும் இடையிலாக ஒரு தடியை ஒட்டி அதை அப்படியே மேலே தொங்க விட்டார்கள். அப்போ உங்களோட உடம்பு இந்த பேரம் முழுக்க கையில தான் இருக்கும். உங்களுக்கு அந்த பொசிஷன் முழங்க மாட்டேங்க. 2 கையே முழங்காலுக்கு முன்னால மடிச்சு முன்னுக்கு கொண்டு வந்துட்டு முன்னுக்கு 2 கையையும் கட்டுறது. கட்டிட்டு அந்த கைக்கு கீழே முழங்காலுக்கு மடிச்சிருக்கிற முழங்காலுக்கு இருக்கிற இடைவெளிகளால் ஒரு இரும்பு தடியை செருகிட்டு அப்படியே தூக்கி விடுறது. தூக்கி விட்டா உங்களோட கை எலும்புல தான் உங்களோட பேரம் இருக்கும். நீங்கள் தலைகளா தொங்குறதெல்லாம் வேற, இது மிகவும் மோசமானது. எலும்புகள் உடைஞ்சிடும் உடனே. ஆனாலும் தலைகளா தொங்கின போது அவர்கள் கேட்ட கேள்வி இந்த எடுத்த கட்டுரைகள்ல இருந்து எழுதினதுல இருந்து அவர்கள் வந்து நிறைய கேள்விகள் எல்லாத்தையும் நான் இதில் பகிர முடியாது. மிக மோசமான சித்திரவதைகள் செய்வார்கள். அதாவது முதல்ல வந்து அவர்களது பிறப்புறுப்பு சார்ந்த சித்திரவதைகள் செய்கிற எக்ஸ்பர்ட்ஸ் சார்ந்த சித்திரவதைகள் என்ன குதத்துக்கு முள்ளு கம்பியை விட்டு எடுக்கிறதுல இருந்து பிறப்புறுப்புகளை மின்சாரம் பாய்ச்சறதுல இருந்து மூக்குண்ட அந்த பிரிமென்தகன்னு சொல்ற மூக்குண்ட மென் சவ்வுகளில் மின்சாரம் பாய்ச்சல இருந்து அதெல்லாம் சொன்னா திரும்பவும் அந்த நினைவுகள் இரவிரவாக வரும். மிக மோசமான சித்திரவதைகள் மூலம் அவர்கள் தங்களோட கேள்விகளை கேட்பார்கள். நீங்கள் உங்களை தூங்குறதுக்கு முக்கியமான அவர்கள் மெயின் உங்களை எத்திர கொள்ள விட மாட்டார்கள். அதான் நான் வேண்ட மெயின் இது. ஒரு ஆள் வந்து கேட்டு 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 இறந்து கொண்டிருக்க, இன்னொரு ஆள் வந்து அதை அவர் முடிச்சுட்டு போக அந்த டியூட்டியை இன்னொரு ஆள் செய்யும். அப்படியும் கூட தொடர்ந்துமே நித்திர கொள்ள விட மாட்டார்கள். அப்படி ஒரு நீண்ட சித்திரவதைக்கு பிறகு எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரிய எனக்கு இரத்த போக்குகள் ஏற்பட்டுட்டது. அதோட அவர்கள் வந்து கண் கட்டி இருந்ததால அந்த நான் நினைக்கிறேன் அந்த பிடரியில கூட அடிச்சதால எனக்கு வந்து நினைவுகளும் தடுமாற்றங்களும் வர தொடங்கிட்டது. அதுக்கு பிறகு வந்து ஒரு 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 நாள் 2 நாள் 3 நாள் நானும் தொடர்ந்து காய்ச்சி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து விசாரணைகள் சித்திரவதைகள் போய்கொண்டிருக்கு. இரவு இரவு ஒரு சில நேரங்களில் ஒரு 1/2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் ஓய்வு கிடைக்கும். அப்ப நாங்கள் தண்ணியைத்தான் தேடுவோம். ஏனென்றால் தண்ணி என்றது ஒரு பெரிய விஷயம். தண்ணியான சாப்பாடோ தண்ணியை தரமாட்டார்கள். அதை மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருப்போம். அப்ப தொடர்ந்து இரவு நேரங்கள்ல ஒரு கொஞ்ச நேரம் காலையில என்னைக்கு காலையா தெரியல, இந்த டைம் எல்லாம் தெரியல. நான் நினைச்சேன் குருவி சத்தங்களை வச்சு நினைக்கிறது காலமே என்று. அந்த நேரங்கள்ல வந்து அலறல் ஓசைகளும் கத்துற சத்தங்களும் என்ன சித்திரவதை செய்யற நேரங்கள் அங்காலும் கத்தி சத்தங்களும் அலறல் சத்தங்களுமா கேட்ட வண்ணம் இருக்கும். எனக்கு இன்றைக்கும் வந்து நினைவு இருக்குது. ஒரு 4வது நாள் அவர்கள் சொல்லிட்டார்கள், இல்லை நீ இதுக்குள்ள தான் போற, திரும்பி இங்க வந்த யாரும் திரும்பி போறீங்கன்னா இன்னும் போலீஸ் தூக்கு இல்லை, இது வந்து மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ். ஸோ இதுல இருந்து திரும்பி போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்ப நீ சொல்றத சொல்லிடணும். அப்போ ஒரு
எனக்கு ஒரு அந்த டைம் தான் என் கண்ணை வந்து விட்டுட்டு ஒரு பெண் பிள்ளையை கூட்டி கொண்டு வந்தாரு காட்டுறதுக்கு. அந்த பிள்ளைகிட்ட காட்டி இவ்வளோ தெரியுமான்னு கேட்டாரு. ஞாபகம் இருக்கு. எனக்காவது அந்த வலி தாங்க முடியாமல் நான் எப்படியாவது இந்த உயிர் உடம்பை விட்டு போகட்டுமெண்டு வேண்டிக் கொண்டு வந்து நான் கடவுள்கிட்ட எப்படியாவது இந்த உயிர் போயிடணுமெண்டு. அதனால் அது போகல. அதான் நான் செய்த ஒரே ஒரு வேண்டுதல், உயிர் போயிடணுமெண்டு. ஆனால் அது போகல. அப்போ இந்த பிள்ளையை கொண்டு போது நான் பார்த்தேன். எனக்கு இன்னும் அந்த ஒரு 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 10 நிமிஷம், ஒரு 5 to 10 நிமிஷம் இருக்கும் நினைக்கிறேன். தெரியுமான்னு கேட்டாங்க. இல்லை, அந்த பிள்ளைகிட்ட கேட்டாங்க என்ன தெரியுமான்னு. அதுவும் இல்லை. அந்த பிள்ளைக்கு எனக்காவது குதம் திலான் முள்ளு கம்பி இரண்டது. அந்த பிள்ளைக்கு புறாப்புல முன்னுக்கு முள்ளு கம்பி, பின்னுக்கு முள்ளு கம்பி, 2 மூளை காம்புகளும் வெட்டப்பட்டு ரத்தம் ஓடினபடி கிழிஞ்சு தூங்கினபடி ஊத்த ஊத்த கொண்டு வந்தாங்க. அந்த பிள்ளை அண்ணா காப்பாத்துங்க அண்ணா காப்பாத்துங்கன்னு கத்திக்கொண்டே இருந்தது. எனக்கு என்ன செய்யறேன்ட்டு என்னால ஒன்றும் தெரியல. அதுக்கு பிறகு தெரியான்னு சொன்னோன்னே அந்த பிள்ளைய கொண்டு போயிட்டாங்க அங்கால. அப்பதான் அவன் காட்டினான், இதுல பேர எல்லாம் இருக்குது, எல்லாம் எலக்ட்ரிக் மிட்டோரியம், மின்சார அடுப்புகள் நேர இந்த கட்டி வச்சிருக்கிறோம். இது முடிஞ்ச உடனே அதுக்குள்ள போட்டு எரிச்சிட்டு போயிடுவோம். முண்டை சாம்பலும் யாருக்கும் கிடைக்காது, யாரை கொண்டான்னு எங்களுக்கும் தெரியாது. ஒரு காலத்துல உங்களோட குடும்பம் உன்னை தேடி தெரியும். அது உங்க உடம்பும் கிடைக்க போறதில்லை, ஆதாரமும் கிடைக்க போறதில்லை என்று சொல்லி சொன்னாங்க. அந்த டைம்ல தான், அந்த கண்ணத்துல அந்த டைம்ல தான் நான் பார்த்தேன். ஒரு பெரிய மண்டபம் மாதிரி நீளமான ஹோல்ஸ், அதுல செமெட்ரி செல்ஸ் அந்த சொல்ற அந்த பிரேதப்பட்டி மாதிரி அடிக்கப்பட்ட சின்ன சின்ன உள்ளுக்கு தள்ளி விடுறது ஆக்களை அடிக்கப்பட்ட அந்த இதுகள் எல்லாம் கூண்டுகள் எல்லாம் கிடந்தது. எந்த கண் மட்டத்துக்கு அந்த 5-10 நிமிஷத்துக்கு பார்த்ததுல ஒரு 5000-6000 உடுப்புகள் கிடந்திருக்கும். அது முழுக்க மேலே மேரிக்கும் மிஞ்சினா அன்னைக்கு மந்தாக்கள உடுப்புகள் போல. அது நிறைய உடுப்புகள் தான் கிடக்குது. போட்ட உடுப்புகளை கலட்டி எறிஞ்சிட்டு சித்திரவதை முடிய அதுக்குள்ள போட்டு எரிச்சிருவாங்க போல. அப்ப அதன் பிறகு ஒரு நீண்ட நாள் சித்திரவதையால் அதுக்கு பிறகு அந்த விசாரணை எதிர்கொள்றதுன்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. நாங்கள் பொலிட்டிசைஸ்ட் என்றபடியாலும் அதை எதிர்கொள்றதுக்கான மனத்திடமும் உடல்திடமும் இருந்தபடியாலும் அதை வந்து எதிர்கொண்டு கொண்டும் ஒன்றே ஒன்றா வேண்டிக் கொண்டிருந்த எவ்வளோ சீக்கிரமா வந்து உயிர் போகுதோ அவ்வளோத்துக்கு, அல்லது தெரியாமல் இருக்குதோ அவ்வளோத்துக்கு நல்லது. 5வது 6வது நாள் வந்து திடீரென்று ஒன்றும் சொல்லல, கண்ணையும் கட்டி இது கட்டி அந்த ஒரு அடி தாங்க முடியாமல் எங்கேயாவது நான் வச்சிருக்கிறியான்னு நான் போய் கடைசியா வச்சிருக்கிறேன் காட்டுறேன்னு சொன்னது. அடி தாங்க முடியாமல் அதுக்கப்புறம் ஒரு இடத்த கூட்டி கொண்டு போய் அது என்ன வீடு, ஏற்ற வீடு, எந்த வீடுன்றே எனக்கு தெரியாது. கொண்டு போக அதில் அப்படி ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு கொண்டு வந்து திருப்பி அடிச்சுட்டு 25ஆம் தேதி இரவண்டா காலையில் 26ஆம் தேதி கொண்டு வந்து அப்படியே கண்ணையும் கையை கட்டுறபடி உடுப்பு இல்லாமல் ரோட்டில் கொண்டு வந்து எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு யாரோ ஒரு ஆள் தான் அதை கண்டு கண்டு எனக்கு ஒரு அறிவு பெரிய இது இல்லை, ஒரு ப்ளீடிங் ஓடிக்கொண்டிருந்தபடியாக இது இல்லை. அதுக்கு பிறகு அவள்கிட்ட சொன்னோன்னா அவர் வீட்டுக்கு சொல்லி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு இடத்துல கொண்டே மருத்துவ சேவைகள் செய்து பேருந்து அதுக்கு பிறகு வேலைகளால் அங்கே இந்தியா போய் ஒரு 8 மாதம் ஆச்சு நான் அதுலேருந்து எழும்பி நடக்க தொடங்கி. அதுக்கு பிறகான அதுலேருந்து அந்த மனத்துலேருந்து நான் உடைஞ்சு வெளியில் வர்றதுக்கு எனக்கு நீண்ட நாள் ஆச்சு. அதுக்கு பிறகு இந்திய சிறை, அதுக்கு பிறகு வெளிநாட்டு வாழ்க்கை சிறைன்னு சொல்லி அது ஓடி போயிட்டு இருக்க காலம். ஆனால் அந்த அந்த 5 நாள் வதை முகாம் என்பது வந்து ஒரு இவைய சொல்ற மாதிரி எலும்புகள் எல்லாம் எடுக்கிறதுன்றது அது வந்து வாய்ப்பே இருக்கா அங்கே எல்லாம் வேண்டாம். அதுலேயே என்னுடைய கணிப்புக்கு ஒரு 5000-6000 பேர் அங்கே அதுக்குள்ள கொல்லப்பட்டிருப்பார்கள். அவ்வளவு மோசமான ஒரு சித்திரவதை முகாம். எனக்கு நான் இருந்த பதவி நிலை காரணமாக ஊடகவியலாளர் என்றதாலும் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களிலும் நியூஸிலும் தூதரகங்களிலும் அதுகளிலும் இருந்து நிறைய அழுத்தங்கள் வந்ததாலே இன்னும் தெரியல. 5வது 6வது நாளில் என்னட்ட இருந்தும் எதுவும் உறுதிப்படுத்த முடியலை அவங்களால. அதால கொண்டாந்து எறிஞ்சிட்டு போனாங்களோ என்ன காரணம்ன்றது எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு ஒரு பேருந்து வீட்டை போய் அப்பாவை அடிக்கடி கொண்டு போகிறது என்று சொல்லி அந்த இதுகள் போய் கொண்டிருந்தேன். இன்று மட்டும் எனக்கு எந்த அங்கேயும் போக முடியாது. பட் அந்த 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 சித்திரவதை நாள்கள் என்பது வந்து மறக்க முடியாது. மிகவும் மிகவும் மோசமான வகைகள். அதில் இருந்து மீண்டு வர்றது என்பது முடியாது. இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த காதில் ஒரு ஒரு விதமான ஒரு ஒலி எழுப்புற மாதிரி ஒரு இதுகளை போடுவார்கள். அதை போட்டு விட்டால் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு உங்களோட பேரே உங்களுக்கு மறந்துடும். அப்படியான ஒரு சொல்லுவேன். அவர்கள் சொன்னேன் என்றால் அவர்கள் அதை வந்து ஒரு
கோவப்பட்டோ அல்லது ஆத்திரப்பட்டோ அடிச்சு உடைச்சு அப்படியெல்லாம் செய்யல. அவர்கள் நல்லா ரசிச்சு ருசிச்சு அதுல நகைச்சுவையாக விளையாடித்தான் கொலைகள், சித்திரவதைகள், ஆக்களை அறுக்கிறதுல இருந்து எல்லாமே அவர்கள் அதுல என்ன மனநிலையில இருந்தவர்கள் தெரியாது. அது வந்து அவர்கள் செய்வார்கள். அந்த 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 சித்திரவதை முகாம்ல வந்து ஒன்றே ஒன்றுதான் நீங்க கேட்பீங்க. அங்க இருக்கிறார்கள் எல்லாம் ஒன்றே ஒன்று இருந்தார், தண்ணி மற்றது கெதியாச்சும் ஆகணும், நாளைக்கு இருக்கக்கூடாது, இந்த நோ தெரியாம இது ரெண்டும் தான் நாங்க இருக்கிற எல்லாரும் வேண்டது. அதுல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்டென்சிவ் அது வந்து எல்லை கடந்த இது ஒரு கட்டத்துல உடம்புல இருந்து உயிர் வந்து ஒலிக்க தொடங்கிடும். அப்பதான் அந்த என்ன சொல்றது, உயிர் வந்து எப்படி என்றா இந்த இடத்துல அடி விழுந்தா நோகாது என்ற மாதிரி அந்த அந்த இடத்துல இருந்து நான் உணர்ந்தது ஒரு 4வது நாளைக்கு பிறகு நான் உணர்ந்தது எப்படி என்றால், எலும்புகள் ரெண்டும் கை ரெண்டும் பின்னும் கட்டி ரெண்டு கிளவிக்கல் போன்ஸ் ரெண்டும் உடைஞ்சிட்டுது, கொலை போன்ஸ். அப்ப ஒரு கட்டத்துல நான் அதுக்கு பிறகு கட்டி கொண்டிருக்கும் போது ஓரளவுக்கு மேல முடியல. அப்ப எப்படி என்றால் என்ன செய்யும் என்றால், நான் உணர்ந்தது இது அதிக இதாவது எந்த உணர்வை சொல்றேன், அதாவது அடிபடுற இடத்துல இருந்து ஒரு உயிர் ஒரு பந்து மாதிரி ஓடி ஓடி ஒரு இடத்துல ஒழிக்க தொடங்கும். அப்ப அப்படித்தான் எனக்கு ஒரு கட்டத்துல அந்த எல்லை கடந்த சித்திரை வரும்போது உடம்பு பழகி உயிர் ஓடி ஓடி ஒரு உடல் இந்த மூலைகளுக்கு ஒழிச்சு கொண்டு வடிவிலாகும். அப்படித்தான் நான் ஃபீல் பண்ணி அப்படி இருந்த ஒரு நாள்ல கொண்டு வந்து எறிஞ்சிட்டு போனார்கள். அதுல இருந்து இன்றைக்கும் நான் மீண்டு பெற இல்லை. இன்றைக்கும் எனக்கு அதுல உடல் பிரச்சனைகள் இருக்குது. அடிக்கடி முடியாம போயிடும். நல்லா இருப்பேன், திடீரென்று 3 மாசம் படுத்துவேன், திடீரென்று முடியாம போகும், பேலன்ஸ் இல்லாம போகும். இரண்டாவது பிறவியில எல்லாம் வந்து அந்த நினைக்கிற ஒரு பெரிய துணிப்பந்து மாதிரி ஒன்று ஒன்று மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதை ஒரு தடியில சுத்திட்டு தான் அடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். அந்த அடி வந்து இரும்பால் அடித்த மாதிரி இருக்கையில ஒரு பந்து மாதிரி அது படையில வேகமா அடிக்கும் போது உங்களுக்கு மண்டை உடையாது, ஆனால் உங்களோட மூளையெல்லாம் கலங்கிடும். கண் கட்டி இருக்க பிடரியில் அடி விழும் போது உங்களோட கண் ரெண்டும் கீழே விழுந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா கண்ணால தண்ணி ஊத்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது என்ன நடக்கிறது. இப்படி மிகவும் மோசமான ஒரு எல்லை கடந்த சித்திரவதையைத்தான் சித்திரவதை முகாம்கள்ல அவங்க செய்து கொண்டிருந்தது. அது எங்கட நான் நான் இருந்த அந்த மத முகாமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 to 8000 பேர் 10,000 பேர் கிட்ட கொல்லப்பட்டிருக்கலாம் நினைக்கிறேன். நான் பார்த்த கண் அளவில் பார்த்த உடுப்புகளே ஒரு பெரிய நீட்டு ஹோல்ல வந்து அப்படி மலை அளவா கிடந்தது. அது முழுக்க உடுப்பு தான். அது வந்த யாருமே உயிரோட போனது இல்லைன்னு தான் அவங்க சொல்லி கொண்டு வந்தாங்க. மிகவும் மோசமான ஒரு மனிதர்களாலேயே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஆளை வந்து உலகத்துக்கு சித்திரவதை செய்த ரசிக்க முடியுமா? அப்படி ஒரு மனநிலை எந்த மனிதனுக்கு முடியும் என்றது வந்து நினைக்க முடியாது. அதை அவர்களால செய்ய முடியும், அதை அவர்கள் செய்தவர்கள். இதுதான் எந்த நினைவுகளும். இதுவும் திடீரென்று டாக்டர் புவி வந்து இப்படி கேட்டபடியே எனக்கு அதை இன்றைக்கு ஷேர் பண்ணிட்டு மற்றபடி நான் அதை மறக்கத்தான் விரும்புகிறேன். அந்த நினைவுகள் வந்தால் அந்த அதுல இருந்து அந்த கொடுங்கனவுகள்ல இருந்தும் அந்த என்ன சொல்றது, அந்த சித்திரவதைகள்ல இருந்தும் அதுல இருந்து மீள்றது, இரவு கனவுகள்ல இருந்து மீள்றதே எனக்கு இப்போ நீண்ட காலமாச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதுல இருந்து வெளியில வரேன். மற்றும்படி அது மிகவும் மோசமானதா. வேற என்ன டாக்டர் சொல்லணும் நினைக்கிறீங்க? நன்றி நன்றி குமரன். நீங்கள் மிகவும் தத்ரூபமாக அந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டது. நான் கேட்டது சரியோ தெரியாது. இன்றைக்கு நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைக்கிறதை நாங்கள் மீண்டும் கொண்டு வந்து கதைக்க விட்டிருக்கின்றோம். நாங்கள் படிக்கிற காலத்தில் போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் பிடிஎஸ்டி என்று படித்திருக்கின்றோம். அதை கிளாசிக்கலாக நீங்கள் இன்றைக்கு முழுவதுமாக ஒரு கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி நீங்கள் விளங்கப்படுத்தியிருக்கின்றீர்கள். நீங்கள் சொன்னீர்கள், நீங்கள் இன்றைக்கு இதை போய் படுக்க இதெல்லாம் கனவுல வரும் என்று சொல்லுது. அதான் அந்த இன்ட்ரூசிவ் மெமரிஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸிங் ட்ரீம்ஸ் என்று சொல்றது. இப்படியான போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டரில் நீங்கள் அந்த டோர்ச்சர்ன்ற முக்கியமான ஒன்று ஆளை இல்லாமல் பண்ணுறது, மற்றது அவருடைய பர்சனாலிட்டியே டேமேஜ் பண்ணுறது தான் அந்த டோர்ச்சர்ன்ற முக்கியமான காரணம்னு சொல்வார்கள். அது மாதிரி உங்களோட பர்சனாலிட்டியை கூட டேமேஜ் பண்ணியிருக்கீங்க. தப்பி இருந்தாலும் நீங்கள் ஒரு முந்தின மனிதராக இல்லாமல் தான் இப்போ இருக்கிறதாக தெரிகிறது. மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அதற்கு பிறகு ஏதாவது சிகிச்சைகள் தந்திருக்கிறார்களா? இங்கே அது கிடைச்சதா உங்களுக்கு? ஆமாம், அதன் பிறகு என்ன வந்து இந்தியாவுக்கு கொண்டு போன போது இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் படுத்த படுக்கையா தான். 6 மாசம் 8 இல்லை. அப்போ ஜூன்ல கொண்டு போனது
ஜூலைல கொண்டு போனது. இப்போ வந்து ஒரு ஜனவரி பிப்ரவரி ஆச்சு நான் எழும்பி நடக்க தொடங்கினேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த குதத்துல இருந்ததால வந்து எனக்கு அந்த பேலன்ஸ் பிரச்சனைகள் வந்துட்டு, அதாவது ஒரு மோஷனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான அந்த இது இல்லை எனக்கு. இப்ப மோஷன் வந்ததுன்றா அதை வந்து நான் போறதுக்கு இடையில மோஷன் போயிடும். அந்த ஸ்பிங்டர் டேமேஜ் ஆயிடுது யா எனக்கு. யா அது வந்து எனக்கு அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. அதை ம். விட வந்து புறப்புறுப்புல வந்து இந்த புறப்புறுப்பு துவாரத்துக்குள்ள ஸ்க்ரூ டிரைவரை விட்டு தொடர்ந்து இடிச்சபடியா அதிலும் எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது. யூரினரி பிரச்சனைகள், வேற நிறைய பிரச்சனைகள் எனக்கு அதுல இருந்து அதுக்கான ஃபைட்ன்றதும் அதுலேருந்து உங்களை கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அது ஒரு கிளவிக்கல் போன்ஸ் ஓகே பொருந்திட்டு எனக்கு இப்ப. ஆனா இந்தியாவில் வந்து மிக நல்ல ட்ரீட்மெண்ட் எனக்கு கிடைச்சது. ஓரளவுக்கு நான் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். முதல் 3 மாசம் 4 மாசம் அலோபதி தான் செய்து கொண்டிருந்தது அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல்ல. அவன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு நார்மலா நான் எழும்பி நடக்க தொடங்கின பிறகு எனக்கு சில பேர் அட்வைஸ் பண்ணவே, இந்த உள்ளுக்க உள்ள இரத்த கண்டல்கள் இதுகள் சில சில காயங்கள் சில இந்த மீண்டு வார என்று சொன்னால் கண்டிப்பா நீங்கள் வந்து சில ஆயுர்வேத இதுக்கும் போக சொல்லி நான் அந்த ட்ரீட்மெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் எடுத்தேன். அது மிகவும் நல்ல டாக்டர், அவரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுலேயும் எனக்கு உளவியல் ரீதியாக சரியா ஹெல்ப் இருந்தது. இந்த எண்ணெயில போட்டு தண்ணும் போது நெருக்கமாக அவர்களோட ட்ரீட்மெண்ட் சரியான அட்டாச்சான ட்ரீட்மெண்டாக இருந்தது. எனக்கு என்றால் அந்த அந்த சித்திரவதைகளுக்கு பிறகு எல்லாரும் உங்களை விட்டு விலக விரும்பவில்லை. இயலாது தெரிஞ்ச உடனே, உங்களால் முடியாத ஒரு மனிதன் என்று தெரிஞ்ச உடனே எல்லாரும் நண்பர்கள் உறவுகள் எல்லாருமே விட்டு விலக தொடங்குகிறோம். அப்போ நீங்க தனிச்சு போயிடுவீங்க, உளவியல் ரீதியாக தனிச்சு போயிடுவீங்க. நான் ஒரு ஆளுக்கு பேரமா வந்து ஒரு ஆளுக்கு பேரமா வந்த உடனே இந்த இந்த பேரத்தை சுமக்க விருப்பமா எல்லாரும் விலகும் போது உளவியல் ரீதியாக உங்களை தொடுறதுக்கும் உங்களை இதன்றதுக்கும் அந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்ன்றது எனக்கு அந்த சைக்காலஜிக்கலாக ஹெல்ப் பண்ணுது. அது மெடிக்கலா எப்படி ஹெல்ப் பண்ணுன்றது எனக்கு தெரியாது. சைக்காலஜிக்கலா வந்து ஒரு 6 மாதம் மெட்ட ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு நார்மலா நான் கிளச்சஸோட தான் எழுப்பி நடக்க தொடங்கி நார்மலா இதண்டா பிறகு அவர்கள் அந்த எண்ணெயில போட்டு உருவுறது இதன்றது டெய்லி மசாஜ் பண்றது அந்த மருந்துகளை தாரது என்ன எனக்கு அந்த பிரச்சனையே வந்து மோஷன் சம்பந்தமானதா இருந்தது. அதை விட மனநிலை சம்பந்தமானதா இருந்தது. தூங்க முடியாது. இப்ப இரவு இருக்கும் போதெல்லாம் இந்த மருந்துகள் எல்லாம் தருவினும் நித்திர குளிச்சு தான் தருவினும் இல்லை, அல்லது அதுக்கு பிடிஎஸ்டிக்கான நீங்க சொன்ன அந்த மருந்துகள் நிறைய தந்தது. ஆனால் அதுகள் வந்து என்ன சொல்றது, ஒரு பொம்மை மாதிரியாக தொடங்கிட்டு இருந்தேன். ஒன்றையும் சிந்திக்க விடாம அப்படியே இருக்க. அதுக்கு பிறகு மற்றது போய் அதை ட்ரீட்மெண்ட்ஸும் எடுத்து ஓரளவு வந்திருந்தாலும் அது வந்து ஒருக்கா நீங்கள் வதப்பட்டீங்கள் என்றால் அதுல இருந்து வெளியில வர்றதுன்றது சரியான கஷ்டம். எனக்கு முந்தைய ஒரு சம்பவம் ஒன்று நான் ஞாபகப்படுத்துறதுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பதான் பேர் எந்த வீட்டு நாயை நான் முழங்கி கொண்டேன். அதுக்கு பிறகு எனக்கு எங்களோட வீட்டுல நாய் ஒன்று வளர்த்தேன். அந்த நாய் வந்து வீட்டுல அந்த நாள் யாழ்ப்பாணத்துல முனிசிபாலில் நாயை பிடிக்கிறவங்க உங்களுக்கு தெரியும். முனிசிபாலிட்டியில அந்த டைம்ல எங்கிற நாயையும் வந்து முனிசிபாலிட்டி இந்த கழுத்துல கம்பியை பிடிச்சு போட்டு பிடிச்சிட்டாங்க ரோட்ல இருந்த போது. நான் போய் மீட்டு எடுத்து கொண்டாந்துட்டேன் நாயை. ஆனாலும் அந்த கழுத்துல கம்பியை போட்டு இழுத்து அது சத்தம் போட்டு தன்னை கொல்ல போறாங்கன்னு சொல்லி அந்த கூட்டுக்கு கொண்டு போன பிறகு அது ஒரு கொஞ்ச நாள் தான் இருந்தது. 1 மாசத்துக்கு பிறகு இறந்து போயிட்டு. அதுல எந்த மீட்டு எடுக்க முடியல. மன ரீதியா உடைஞ்சு போயிட்டு உடைஞ்சு அது இறந்து போயிட்டு அந்த ஒரு மீட்டு கொண்டு வந்தால். அது மாதிரி தான் நீங்க என்னதான் சொன்னாலும் முந்தி இருந்த எனக்கு இருந்த துணிவும் ஒரு சிவராம நடக்கட்டும் எதுக்கும் பயப்படக்கூடாது என்று சொல்லி இருந்த உடல் ரீதியான மன ரீதியான துணிவும் பேர்ந்து அதுக்கு பிறகு உங்களை எல்லாமே உடைஞ்சு போறோன்னு உங்களை வந்து உங்கள் இரவு இரண்டும் போது அப்படி கனவுகள் என்றால் நீங்க தப்பி இதுல இருந்து தப்பி இருக்கலாம் என்ற ஒரு இது வரும். அது அந்த கனவு தான் அதிகம் வரும். இந்த சித்திரவதை இந்த கேள்விக்கு நான் இப்படி பதில் சொல்லியிருந்தா இந்த சித்திரவதையை வாங்கியிருக்க தேவையில்லை, இல்லை இதுல இருந்து இப்படி ஓடி இருக்கலாம், இதுல இருந்து இப்படி ஓடி இருக்கலாம், வந்து நான் ரவுண்ட் அப் பண்ணும்போது இப்படி போயிருக்கலாம் என்று சொல்லி மைண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நித்திர முழுக்க அதான் இருந்தது. 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் கூட நித்திர. அதால கோபங்கள் அடிக்கடி வரும். எங்களை நிறைய பேர் கேள்விகள் கேட்பினும், ஏன் கொல்ல இல்லைன்னு கேட்பினும், ஏன் சாக தப்ப விட்டேன்னு கேட்பினும். அப்ப அதுகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாம இருக்கு. எங்களோட சமூகத்துல இருக்கிற மெயின் பிரச்சனையே உங்களை கொல்ல இல்லை, இதுதான் முதல் கேள்வியா இருந்தது. அப்ப அதெல்லாம் தெரியாது என் கொல்ல இல்லைன்னு. அப்ப அதுக்கு பதில் சொல்றதுலயே எல்லாத்துலயும் இருந்து ஒதுங்கி போறதா இருந்தது. அப்ப என்ன சொல்றேன்னு தெரியாம எனக்கு தெரியாது என்பெல்லாம் விட்டேன். ஆனால் என் கொல்லையில என்றதான் இன்றைக்கும் பெரும்பாலான நண்பர்கள கேள்விகளாக இருக்கும்.
அதுகளிலிருந்து நீங்கள் உடைஞ்சு 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 போகும்போது என்ன சொல்றது, இப்போ உதாரணமா நீங்க ஒரு இது எழுதுறீங்கள் செய்றீங்கள் அரசியல் இதில் இருக்கிறீங்களா, நீங்களும் எத்தனையோ பேர் உங்களுக்கும் வந்து இதில் சொல்றவர்களாக இருந்திருப்பார்கள். அப்ப நீங்களும் அவைய வந்து அடிக்கும் போது வந்து உங்களை மாதிரி ஒரு நிலையக்கு அவையே உருவாக்கிடக்கூடாது. நீங்க வாய் திறந்திருந்தா 100 குடும்பம் இருந்திருக்காது. அப்ப நீங்கள் அதை நீங்களே தாங்கி எல்லாம் செய்து போட்டு வந்து இருக்கும்போது நிறைய கேள்விகள் உளவியல் ரீதியான சமூகம் உணவருக்கும் ஒதுக்கும், உளவியல் ரீதியாக உடைக்கும், உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை என்று கேட்கும், நீ ஒழுங்கா வாய மூடி கொண்டு இருந்திருக்கலாம் என்று சொல்லும், வேறு வேலையற்றவன் வாழ தெரியாதவன் என்று சொல்லும். எல்லாம் செய்யும் போது நீங்கள் தனித்து நிற்பீங்கள். அது எனக்கு தெரிய தோற்றதுக்கு பிறகு உடல் ரீதியில் கூட உள ரீதி தான் மிகப்பெரிய ஒரு தாக்கமா இருக்கும். கண்டிப்பா உங்களை உடைக்கும். உங்களோட சமூகம் வந்து நாரடிக்கும், கேவலப்படுத்தும், ரோட்ல நிற்கும், கேள்விகள் கேட்கும். இதுல இருந்து உடைச்சு கொண்டு வெளியில வாரதுன்றதுக்கு முதல்ல கஷ்டமா இருக்கும். நான் இப்ப அது பழகிட்டேன். முதல்ல வந்து அது வந்து உடைஞ்சு உடல் ரீதியா உடைஞ்சு போயிருக்கும் போது நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க. கேட்கும்போது அதுல இருந்து நீங்க உடைச்சு கொண்டு வெளியில வாரதுன்றது உங்களை கொன்றும். கிண பேர் வந்து தற்கொலை செய்து இறந்துருக்குறாங்க. நான் தெரிஞ்ச அவன் வந்து கிண பேர் உயிரோடு இருக்கிறதில்ல, கொஞ்ச நாள்லயே இறந்துருவேணும். ஆனால் எனக்கு அந்த புரிஞ்சு கொள்றதுக்கு நீண்ட நாள் ஆகிட்டுது. பட் அந்த அந்த ஃபைட்டிங்ன்றது உளவியல் ரீதியான தாக்கம்ன்றது உங்களுக்கு டெட் எண்ட் மட்டும் இருக்கு மட்டும் தான் நினைக்கிறேன். அது வந்து எங்கட பிள்ளைகள் வெந்நீர்ந்து வந்த பிள்ளைகள் இங்க வந்து விமானத்தை பார்த்தோன்னே கீழே விழுந்து படுக்கிற மாதிரி அந்த நாள்களில் இது வந்து உங்களுக்கு வந்து யாரும் ஏதாவது சொன்னா உங்களோட நடைமுறை முந்தி எதையுமே ரொம்ப மிகவும் என்ன சொல்ற எளிதாக அமைதியாக கையால் தெரிஞ்சவங்களுக்கு கோபங்கள் வரும். ஏன்னா அப்படி கேட்கும்போது அறச்சீட்டம் என்ற கோபம் உங்களுக்கு வரும். அப்ப அதால வந்து உடல் அதுல இருந்தெல்லாம் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சமூகத்துல நின்று வாழ்றது என்றது ஒரு சித்திரவதைக்கு பிறகான போஸ்ட் ட்ரூமேட்டிக் டிசார்டர்ல வந்து இந்த சமூகத்தின் கேள்விகள், அந்த நினைவுகளை மறத்தல் என்றது ஒரு முக்கியமான என்ன, எல்லாத்தையும் மறக்க வேண்டியவர். நான் பெரும்பாலான நண்பர்கள்ன்ற பேரையே மறந்துட்டேன். எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலே பேரை நினைவச்சிருக்க என்னால முடியாது. அதான் இப்ப எனக்கு எல்லாரையும் தெரியும், முகம் தெரியும், ஆட்கள் தெரியும். சொன்னா இவன் நக்கலுக்கு சொல்றான், இவன் வேணுமென்று சொல்றான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்லை. எனக்கு எல்லாட்ட பேரும் பெரும்பாலான ஆட்கள பேர் மறந்து போச்சு. நான் தினமும் பழகிற ஆக்களை தவிர பேர்கள் மறக்க தொடங்கிடும். அதுல இருந்து நீங்க ஒதுங்கி மறக்க நீங்க விரும்புவீங்கள். அதால நீங்களே உங்களோட பயிற்சி உண்டாக்குவீங்க மறக்கிறதுக்கான பயிற்சியை எனக்கு நானே உருவாக்குற போது எல்லாத்தையும் மறக்க தொடங்குவேன். இப்படித்தான் மத முகாமில இருந்து மிக மோசமான ஆழமான வதையில இருந்து வந்தாக்கள் இந்த மனநிலை என்றது எங்களோட சமூகம் விளங்கி கொள்கிற அளவில் எங்களோட சமூகம் இல்லை. அதை புரிய வைக்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை தான் இருக்கிறோம். பட் அது இருக்கும், தாக்கம் அது இருக்கும். ஆனால் உங்களோட தனிப்பட்ட பயிற்சிகளை ஒதுங்கி வாழ தொடங்குவோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுகளில் போயிடாம ஒதுங்கி வாழ தொடங்குவோம். வெளியில முகங்காட்ட விரும்பாம ஒதுங்கி வாழ தொடங்குவோம். அவ்வளவு தான் இந்த சித்திரவதை இந்த தாக்கம்ன்றது. என்னதான் ட்ரீட்மெண்ட் செய்தாலும் எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சது, இருந்த உழைச்சது சொத்துகள் நிலங்கள் எல்லாம் விற்று தான் ட்ரீட்மெண்ட் செய்தது. என்னதான் செய்தாலும் நீங்கள் ஒருக்கா வதை முகாமுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா அது திரும்பி அதுல இருந்து பழைய மனிதனாக நீங்க இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச. நன்றி. நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதும் இது முக்கியமாக நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். தோற்றம் பண்ணப்பட்டது மட்டுமில்லை, வந்த அப்புறம் சமூகத்தானே தோற்றம் பண்ணப்படுறது மிகவும் கவலை தருவதாக இருந்தது. ஆகவே இது இன்றைய நிகழ்ச்சி ஒரு எமது மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சியாக இருக்கலாம். எவ்வாறு இப்படியானவர்களுடன் கதைக்க வேணும் என்பதை முதலாவது கதைக்கிறது பேசுறது என்பது மிகவும் முக்கியமான விடயம். இப்படியான மனம் நொந்து உடல் நொந்து வந்திருக்கின்றவர்களை எவ்வாறு நாங்கள் பேண வேணும் என்பதையும் எமது சமூகம் உணர வேணும். அதான் இன்றைய நிகழ்ச்சியின் முக்கியமான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கான ஒரு நிகழ்ச்சி. அதை நீங்கள் தத்ரூபமாக அந்த உண்மையையும் சொல்லிவிட்டீர்கள். இதில் கலந்து கொள்கின்ற வேறவர்களுக்கும் சில வலை இது மாதிரியான அனுபவங்கள் இருக்கலாம். வேறு யாராவது உங்களோட அனுபவங்கள் இதில் பகிர விரும்பினால் நீங்களும் சொல்லலாம். என்னென்று சொன்னால் கலெக்டர் ட்ரோமாண்டு ப்ரொஃபஸர் தயா சோமசுந்தரன் சொல்லுவார், எமது சமூகம் ஒரு பெரிய யுத்தத்தை எதிர்நோக்கிய சமூகம்.
அந்த சமூகத்திலிருந்து அனைவருமே ஏதாவது விதத்தில் ட்ரோமடைஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். தமிழ் எனக்கு ட்ரோமான்றது இல்லை, ஒரு ட்ரோமான்னு சொன்னால் ஒரு எங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெரிய ஒரு வயலன்ஸுக்கு ஆள நாங்கள் வந்திருக்கின்றோம். அதில் நாங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அதற்கு சாட்சியாக இருந்திருக்கலாம், அதை பார்த்திருக்கலாம். ஆகவே ஒவ்வொருவரும் அந்த காலத்திலே இலங்கை இந்த 30 வருட யுத்தத்திலே இருந்தவர்கள் டோர்ச்சர் கண்டு போகாட்டிலும் ஒரு ட்ரோமாவை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்பட்டிருப்போம். அப்படியானவர்கள் இந்த போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் இதழுக்களால் போய் வந்திருக்கலாம். நீங்கள் சொன்னீர்கள் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கிட்ட நீங்கள் இருந்த அந்த கேம்ப்லேயே இறந்திருக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சிலவளை அந்த பேலிகொடை முகாமாயம் இருந்திருக்கலாம். நான் அந்த காலத்தில் கதைப்பட்ட கொழும்பிலே அண்டிய பிரதேசத்தில் இருந்தாண்டா பேலிகொடை முகாம் ஒன்று இருந்தது, அதாக இருந்திருக்கலாம் நீங்கள் இருந்த இடம். அதற்கான உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி வடக்கு கிழக்கு பிரதேசத்திலும் பல சித்திரவதை முகாம்களில் பல உயிர்கள் இறந்திருக்கலாம். இனிமேலும் அப்படியான இறப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இதெல்லாம் நான் எனது ஒரு அனுபவத்தை பயந்து கொள்ளலாம். நான் சித்திரவதை படாட்டினும் நான் பலர்களை பார்த்திருக்கின்றேன். 1987ஆம் ஆண்டில் நாங்கள் இந்தோ லங்கா சமாதான ஒப்பந்தம் நிறைவு செய்த பின் பூசாவில் இருந்து பல இளைஞர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு சித்திரவதை முகாமத்தான் பூசா முகாம் அந்த காலத்தில் இருந்தது. அப்பொழுது நான் பல்கலைக்கழக மாணவனாக இருந்த காலத்தில் இந்தியாவிலிருந்து வந்த ரெட் கிராஸோட நாங்கள் வேலை செய்ததால் நாங்கள் இந்த காங்கேசுந்தரை தான் கொண்டு அந்த பூசா முகாமில் இருந்தவர்களை கொண்டு இறக்கினார்கள். அப்போ நாங்கள் தான் அதை போய் ரிசீவ் பண்ணி கொண்டு வந்த நாங்கள். அப்பொழுது நான் பார்த்தேன் உளவு அந்த சிக்கன் பாக்ஸால் பாதிக்கப்பட்ட எல்லாரும் நடுங்கி வந்திருந்தார்கள், மிகவும் ஒடுக்கப்பட்டு இருந்திருந்தார்கள். நாங்கள் அதற்கு பின் நாங்கள் ஒரு ஸ்டடீஸ் என்று சொல்லி அந்த காலத்தில் அனாடோனி என்ற எங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அதில் பற்றி படிப்பித்திருந்தா யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு. அப்போ நாங்களும் அந்த இதில் இறுதி ஆண்டு மாணவனாக இருந்தவுடனே நாங்கள் ப்ரொஃபஸர் சிவத்தம்பியுடன் அவரோட தொடர்படுத்தி அவர் அந்த டிஆர்ஆர் என்ற அமைப்பினூடாக ஒரு ஃபண்ட் எடுத்து நாங்கள் வவுனியாவிலே போய் ஒரு ஸ்டடி செய்தோம். இந்த பூசாவிலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்களும் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், உடல் மன சம்பந்தமான ஒரு இதழை போய் பார்த்திருந்தோம். அதிலே நடந்த ஒரு ஆராய்ச்சியின்படி கிட்டத்தட்ட ஒரு 90 பேரை நாங்கள் பார்த்ததில் அவர்களில் ஒரு 85 வீதமானவர்கள் போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அந்த கேட்டகரியில் DSM-4 என்று சொல்வார், டயக்னோஸ்டிக் ஸ்டாட்டிஸ்டிக் மேனுவல். சாந்தி இருக்கிறா, சாந்தி தொடர்பாக நினைக்கின்றேன். அந்த இதன்படி அந்த கேட்டகரியில் அந்த இன்ட்ரூசிவ் மெமரிஸ் திருப்பி அந்த மெமரிஸ் வாரது, டிஸ்ட்ரெஸிங் ட்ரீம்ஸ், மற்றது அந்த ஃப்ளாஷ்பேக்னு சொல்லுவார்கள். அந்த திரும்ப ஒரு ஆளோட ரோட்டில் போய்க்குள்ள ஒரு காக்கி போட வந்த உடனே அது ஆமி நடந்த மாதிரியான இதுகள் எல்லாம் மனதில் திரும்ப ஒரு ஃப்ளாஷ் வரும். மற்றது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவாய்ட் பண்ணுறது, மற்றவரிடம் கிட்ட போகாமல் மனம் பேதளித்து மனம் ஒடுங்கி நம் பண்ணி மற்றவரிடம் சமூகத்திடம் இருந்து ஒதுங்கி வாழ்றது. மற்றது ஹைப்பரோசல்னு சொல்வார்கள், அந்த நித்திரை வராமல் மனம் நெடுகளும் அது யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள், நித்திரையை கொள்ள இல்லாமல் இருக்கிறது. அப்படியான இதுகளை போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு சொல்லி அதற்கான சிகிச்சைகள் நீங்கள் சொன்ன மாதிரி முக்கியமாக உடல் பாதிப்போன்று எலும்புகள் முறிந்திருக்கலாம், அல்லாட்டில் மனப்பாதிப்பு தான் அதில் மிகவும் முக்கியமானது. அவருடைய பர்சனாலிட்டியை உடைத்திருக்கலாம். அப்படியானதற்கான சிகிச்சைகளுக்கும் அங்கு நடைபெற்று வருகின்றது. இங்கும் அப்படியானதுகள் இருக்குது. நாங்கள் அந்த செய்த அந்த ஸ்டடீஸ் தான் முதல் நாங்கள் அதை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படத்தில் நாங்கள் அதை சப்மிட் பண்ணியிருந்தோம். அந்த காலத்தில் அது ஒரு ஸ்டடி தான். அந்த பாதிக்கப்பட்டவர்கள் தமது பிரதேசத்திலே இருக்கின்ற அந்த பாதிக்கப்பட்ட ஆட்கள் அந்த கஷ்ட துன்பங்கள் போன இடத்திலே இருந்து ஸ்டடி செய்யப்பட்டதா அந்த ஸ்டடி தான். மற்ற
முக்கியமான ஸ்டடிஸ் எல்லாம் அந்த அவர்கள் புலம்பெயர்ந்து ஒரு ரிஃப்யூஜிஸாக வேற ஒரு நாடுகளில் இப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கின்ற இடங்கள்ல தான் அந்த ஸ்டடிஸ்கள் செய்திருந்தார்கள். இன்னும் ஒரு ஸ்டடிஸ் நான் பார்த்திருந்தேன், அமெரிக்கன் சோல்ஜர்ஸில் இராணுவத்திடம் நடந்த ஒரு ஸ்டடீஸ்லையும் வந்து கிட்டத்தட்ட 543 ஆர்மிஸில் இருந்த இடத்துல 28 வீதமானவர்கள் போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டரால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே அந்த சித்திரை செய்வதை செய்வர்கள் கூட பாதிக்கப்படுவார்கள். அவர்களும் ஒரு சித்திரவதைக்கு உட்படுவதாகத்தான் இருக்கலாம். சித்திரவதை செய்யப்படுவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள், சித்திரவதை செய்வர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆகவே ஒரு மனிதனுக்கு செய்யும் அவலங்களாலே இருவரும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆக இப்படியான அழிவுகளிலிருந்து நாங்கள் இதற்கான எதிரான ஒரு குரலை கொடுக்க வேண்டும் என்றதை கேட்டுக்கொண்டு, நாங்கள் இதில் எங்களுடைய சைக்காட்ரிஸ்ட் சாந்தி பரமேஸ்வரன் தான், நீங்கள் இதில் ஏதாவது தொடர்ந்து சொல்ல விரும்பினா சொல்லலாம், அல்லது மற்றவர்கள் யாராவது உங்கள் அனுபவங்களை பகிர்றதா இருந்தாலும் இதில் பகிரலாம். நீங்கள் முகத்தை காட்டாமல் கதைக்கலாம். இல்லைண்டா இதில் சத்யசீலன் அண்ணா ஜாயின் பண்ணியிருக்கின்றார். அவர் தான் நினைக்கின்றேன் அது தமிழர்களின் முதலாவது அரசியல் கைதியாக இருந்திருக்கலாம். அவரும் பல சித்திரவதைகளை சந்தித்திருக்கக்கூடும். சத்யனா, நீங்கள் விரும்பினாலும் நீங்களும் உங்களுடைய காலத்தில் பயிரலாம். இது ஒரு வரலாற்று பதிவாகத்தான் இருக்கும். நான் ஒரே ஒரு கேள்வி குமரன்கிட்ட கேட்கிறேன். நீங்கள் இது சம்பந்தமாக இந்த ஐக்கிய நாடுகள் சபையோ நீங்கள் இருக்கின்ற அரசாங்கங்களோ அவரிடம் இது சம்பந்தமாக ஏதாவது முறைப்பாடுகள் செய்திருக்கின்றீர்களா? நான் ஐக்கிய நாடுகள் சபை ஒன்றுக்கும் போகையில டப்ளின் தீர்ப்பாயத்தில் மட்டும் என்ற இதை பதிவு செய்தான். டப்ளின் தீர்ப்பாயம், பெர்மன் தீர்ப்பாயத்தில் ஐக்கிய நாடுகள் சபையை நான் பெருசா என்னவோ அதில் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அதால நான் அதை போகையில அவ்வளவு சீக்கிரட்டிவாயும் இருக்கையில் அதில் எனக்கு செய்ததே அவங்களான்றபடியாக நான் அதை பெருசாக நம்புறதில்லை. மற்றும்படி அது இதுக்கு 100% உடந்தையவர்கள் என்றபடியாக நான் அதை வந்து நம்புறதில்லை. மற்றபடி டப்ளின் தீர்ப்பாயத்திலேயும் பெர்மனிலும் இந்த பதிவு செய்யப்பட்டது. நன்றி நன்றி. யாராவது உங்கள் சாந்தி, டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன், அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட். சாந்தி, நீங்கள் சொல்லலாம். எல்லோருக்கும் வணக்கம். குமரன், முதல்ல உங்களுக்கு பாராட்டு. இங்க வந்து உங்களுக்கு நடந்ததை பற்றி கதைக்கிறதுக்கு இந்த துணிவும் அது கொடுத்ததுக்கும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு முதல்ல நாங்கள் கை தட்ட வேணும். எனக்கு மிகவும் மிகவும் எல்லோரும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க 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 நன்றி. நாங்கள் டாக்டர் புவி சொன்ன மாதிரி வேலை அங்க செய்த போறக்க இந்த போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் என்று மனநோயால இந்த தாக்குதலுக்கால அம்புட்டாக்களுக்கு வரக்கூடிய ஒரு வருத்தம். நீங்கள் சித்திரவதையால அனுபவித்தீர்கள். சிலருக்கு வீட்டில் இருக்கும் போது அபியூஸ் நடந்திருக்கும். டொமெஸ்டிக் அபியூஸாலையும் போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் உங்களை போல வந்திருக்கும். என்ன ட்ராமா என்றாலும் வந்தால் அது பாதிக்கும். மற்றது அதை பார்த்து கொண்டிருக்கிற ஆக்களுக்கும் அது பாதிக்கும் என்று அதை சொல்றது செகண்டரி ட்ராமா என்று. ஜஸ்ட் வாட்சிங், seeing somebody being ill treated, அதே ஒரு அபியூஸும் அதுவும் தாக்கும். அந்த தாக்குதலால வெளியேறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் உங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் கிடைச்சிருக்கிறேன்னு கேட்டதுக்கு எனக்கு மிக்க சந்தோஷம். முக்கியமாக புவி சொன்னவர், அந்த நீங்களும் சொன்னீர்கள் உங்களை அந்த 6-7 நாட்கள் இருக்க முக்கியமாக என்ன செய்வார்கள் என்றால் ஸ்லீப் டெப்ரிவேஷன், அதாவது நித்திர கொள்ளாமல் வைத்திருப்பார்கள். அதிலேயும் ஸ்லீப் டெப்ரிவேஷன் சிண்ட்ரோம் என்று நித்திர இல்லாத ஆக்களுக்கும் இப்படி வருத்தங்கள் வரக்கூடும் என்றபடியால் தான் நித்திர கொள்ள விட மாட்டார்கள். ஸ்லீப் டெப்ரிவேஷன் சிண்ட்ரோம் என்று சொல்லுவாங்க. மற்றது இப்ப எனக்கு இவ்வளவு வருஷத்துக்கு பிறகும் உங்களுக்கு இன்னும்
என்ன உங்களோட வாழ்க்கையை சாதாரணமாக போய்கொண்டிருக்க முடியுமோ அல்லாட்டி முடியாமல் இருக்குதோ என்றுதான் எனக்கு ஒரு கேள்வி. இப்போ 8 வருஷம் மேலே ஆயிருக்கும். என்ன செய்றீங்கள் இப்பொழுது? இப்ப நான் சாதாரண ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு முயற்சி செய்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரு டோர்ச்சர் இதுக்குள்ள இருந்து வந்த பிறகு உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை என்பது உடைஞ்சு போயிடும். உங்களோட பிஹேவியர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு உங்களோட கம்யூனிட்டி இருக்காது. வீட்டுக்காரரும் இருக்க மாட்டினோம், உங்களோட இருக்கிற ஆக்களும் இருக்க மாட்டினோம். நாங்கள் எல்லாத்தையும் சந்தேகத்தோடு பார்க்க தொடங்குவோம். சந்தேகத்தோடு என்னென்றா எங்களை யாராவது பின்தொடர்ற நெப்பம், யாராவது வந்து கதைக்கணும்டா என்னட்ட இந்த என்னத்தோ எடுக்கிறதுக்காக சரி அவ்வளவு அவைதான் அனுப்பி வந்து கதைக்கணுமோன்னு நினைப்போம். எல்லாத்தையும் அலர்டா கையாள தொடங்குவோம். ஒவ்வொரு சொல்லையும் ஜோதிச்சு கதைக்க தொடங்குவோம். அதுகளை எல்லாம் புரிஞ்சு கொள்ற அளவுல வீட்டிலேயே இருக்க மாட்டேன். பழைய ஒரு துணிவான ஆடன் வச்சுக்கொண்டு அதை சொல்லி கிண்டல் அடிச்சு நக்கல் அடிக்கிறது எல்லாம் எனக்கு ஆரம்பத்துல வந்த புதுசுல வீட்டுல நடந்தது. அப்ப எனக்கு வந்து வீட்டிலேயே இப்படி இருக்குது, என்ன அவைக்கு விளங்குது இல்லை, அது விளங்காது. ஏன்னா எங்களோட சமூகம் படித்தவர்களா இருந்தாலும் கல்வியற்ற சமூகமாக இருந்தாலுமே எங்களோட சமூகத்தால வந்து அந்த டோர்ச்சரால வெளியில வந்த ஒரு ஆளை எப்படி டீல் பண்ணணும்ட்டு விளங்காது, அவைக்கு தெரியாது. அதே அப்படி அவன் செய்கிறான், என்னத்துக்காக அப்படி செய்கிறான், இதுக்கு பின்னால என்ன இருக்குது, எப்படி வந்து அதை இதன்றதுன்றது வந்து உண்மையில நான் எனக்கு ஒரு டோர்ச்சர்ல இருந்து வெளியில வந்து ஒரு 8 மாதத்துல திரும்ப ஒரு சிறை எனக்கு வந்துட்டு திரும்ப ஒரு 2 வருஷம் சிறைக்கு போயிட்டேன். அப்ப எனக்கு அது தொடர்ந்து நான் அதுல இருந்தபடியா அந்த மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்ன நானே இதன் விலங்க சிறையில இருந்து வந்து ஒரு 6 மாசம் த்துக்கு மேல படுத்த படுக்கையா இருந்து எழும்பி நடக்க வலிக்கிட்டு கொஞ்சம் இதன்ற டைம்ல மோர் என் ஸ்டேஜுக்கு வந்துட்டு மங்கள ரீதியான ஒரு மன ரீதியான இது இருந்தது. மக்கள் சாகிறாங்கள், போர் முடியுது, தோத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையும் இருந்தபடியா திரும்பவும் திரும்பவும் கைதாகி திரும்ப ஒரு 2 வருஷம் சிறையில இருக்க வேண்டியதா போச்சு. அதுவும் மிக மோசமான சித்திரவதை முகாம் தான். அதுவும் வந்து இலீகல் கஸ்டடி தான், ஒன்றும் லீகல் கஸ்டடி இல்லை. அப்ப திரும்ப ஒரு 2 வருஷம் இலீகல் கஸ்டடியில இருந்து அதுல இருந்து வெளியில வந்து அதுக்கு பிறகு இப்ப அந்த டைம்ல என்னன்னா நீங்க பிசிக்கலா எல்லாம் உடைஞ்சிட்டீங்கன்னா, நீங்கள் இருந்த நிலைமையில இருந்து எல்லாம் உடைஞ்சிட்டீங்கன்னா உங்களை வந்து சிம்பிளா எல்லாரும் கையாளு கேலி கிண்டல் பண்ணினும், நக்கல் அடிப்பினும், பிஹேவியர்ஸை வந்து சிரிப்பினும், சொல்லி சிரிப்பினும். அதை ஏன் நீங்கள் அப்படி செய்கிறீங்கன்னு தெரியும். பஸ்ல நான் போய் கொண்டிருக்கும் போது வெளிநாடு வந்தா பிறகு டாக்டர் புவிதான் என்ன முதல் வந்து பார்த்தவர். அப்ப அவர்கிட்ட வரைக்கும் எனக்கு பஸ்ல யாரும் பின்னுக்கு இருந்தா தொடர்ந்து ஒரு ஆள் பின்னுக்கு வருதுன்றா எனக்கு ஒரு பின்னுக்கு இருந்து என்ன ஒரு பயம் ஒன்று இருந்தது ஆரம்பங்கள். அப்படியெல்லாம் உண்மையா ஒன்றும் இல்லை, அந்த அதுக்கு நானும் ஒன்றும் இல்லை. ஆனா எனக்கு சீட்டுக்கு பின்னால இருந்தா சீட்டுக்கு பின்னால யாரும் இருக்கணுமான்னு பாக்குற பழக்கங்கள் எல்லாம் நிறைய இருந்தது. அதை வந்து விளங்கி கொள்ள மாட்டேன். அதால என்ன ஆகும்னா உங்களோட அதை விளங்கி கொள்ள முடியாமல் அது பற்றின சமூக அறிவுங்களுடைய ஆக்களுக்கு இல்லாமல் தனி மனித அந்த டிப்ரெஸ்டாவோ இல்லைண்டா ஒரு லோன்லினஸால வார பிடிஎஸ்டி என்றாலோ அல்லது பிடிஎஸ்டியால வார லோன்லினஸ் அதை எப்படி டீல் பண்றேன்னு தெரியாம உங்கள இருந்து உங்களோட உறவுகள் எல்லாம் விலகி போகும். நீங்க தனிச்சு விடப்படுவீர்கள் ரோட்ல. அம்மா, அப்பா, பார்ட்னர், தெரிஞ்சவர்கள், நண்பர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்றது ஒரு திடீரென்னு உங்களை விட்டு விலகி போகணும். அது வந்து நடக்கும். அது என்ன அவையால அதை வந்து டோலரேட் பண்ணவும் முடியாது, பண்ணணும் இல்லை ஆக்சுவலி. பட் அதை எப்படி எதிர்கொள்றான்னு அவை தெரியாது. ஸோ இனியிலேருந்து எனக்கு தெரிய என்னோட டோர்ச்சர்ல இருந்து வந்த கனவே வேற உயிரோட வந்து வந்ததில்லை. லெவன்ல கடத்தி பெரிய கொடையில போய் இருந்து உயிரோட வந்து யாரும் வந்ததில்லை. அப்படி வந்து 2-3 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு 3-4 வருஷத்துல இறந்து போயிட்டாங்கன்னா மனம் உடைச்சு. அதுக்கு பிறகான கேள்விகள் எங்களுடைய ஆக்கள் வச்சு இருத்தி கேட்கிற கேள்விகள்ல வந்து மனம் உடைஞ்சு நான் இந்தியாவில் படுத்த படுக்கையாக இருக்கும் போது என்னை வந்து பார்த்த நண்பர்கள் எல்லாருமே எனக்கு சொன்னது, உனக்கு வாயை வச்சுக்கொண்டு சும்மா இருந்திருக்கலாம், உன்னை இப்ப யாரும் அந்த கட்டுரை எழுத சொன்னது, நீ வந்து பாத்தியா இது வாழ தெரியாது. இப்படித்தான் எங்களோட சமூகத்துக்கு வந்து அந்த வாழ தெரியாது உனக்கு என்று சொல்ல பழக மொழி. அவன் என்ன இந்த சமூகத்துக்கு செய்தவன் ஏதால இப்படி கிடக்குறான் என்று சொல்ல தெரியாது. அதை வந்து உடைக்கும், இந்த சமூகம் உடைக்கும். எனக்கு தெரிய சித்திரவதையில இருந்து வழியில வந்து சமூகம் கை கொடுத்து தள்ளும் என்றால் அல்ல ஒரு நாளுக்கு என்கரேஜ் பண்ணும் என்றால் முன்னுரிமை கொடுக்க தேவையில்லை. அட்லீஸ்ட் வந்து உங்களை வந்து உளவியல் சிதைவு செய்யாம கேலி செய்யாம இருக்கும் என்றாலே அதுல இருந்து வழியில வந்துடலாம்.
ஆனா அது வந்து தொடர்ச்சியா உங்களோட உடல் இயலாமையால உங்களால ஃபுல் டைம் வேலைக்கு போக முடியாம இருக்கும். அந்த அளவுக்கு பாடி பிசிக்கல் கோஆப்ரேட் பண்ணாது. அப்ப அந்த டைம்ல வந்து வந்து உங்கள்ட்ட அதுல இப்போ எல்லாத்துலயும் அடி பண்ணோடனே நீங்கள் வந்து அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு திணறுவீங்க. உங்களோட சமூகம் உலகத்திலே எந்த சமூகம் செய்யறது இல்லை, எங்களோட இனம் அதை செய்யும். அது வந்து செய்யறது. நான் இந்த வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில ஒரு கட்டத்துல கல்லா அருகி விலகித்தான் ஒதுங்கி போனது. மற்றது அது வந்து எனக்கு நடந்தது. அதாவது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு. 2 பேரை வருஷமானது. ஏனென்றால் எனக்கு இரவு கனவுகள் தான் கொடுமையா இருக்கும். இரவு கனவுகள் தான் மிக மோசமா இருக்கும். காத்துறது, தலை ஒவ்வொரு நாளும் ஒரு 5 கிலோவாவது மாத்துவேன் நனைஞ்சு. அப்படி இரவு கனவுகளும் நித்திரைமையும் அதுவும் இதுவும் அந்த இன்டென்சிவ் தாங்க முடியாத ஒரு இதா இருக்கும். பட் இப்போ ஓகே, நான் இப்ப அது வந்து எதையுமே பொருட்படுத்தாத ஒரு மனநிலைக்கு ஒரு கட்டத்துல நாங்களே பெறுவோம். வெரி ஸ்ட்ராங். ஒரு கட்டத்துல சாரி அந்த வார்த்தை பயன்படுத்துறதுக்கு மயிரன்னுட்டு எங்கட வாட்டுக்கு நடக்க வலிக்கிட்டு நீ என்ன மண்ணாங்கட்டியாட எனக்கு அந்த ஒரு மனநிலை வெறும் மட்டும் எனக்கு கஷ்டமா இருந்தா ஒரு கட்டத்துல அது வந்துட்டு வேற வச்சுட்டு வேற வச்சோம். பெருசா போதா பண்றேன் இல்லை யாரையும், ஜஸ்ட் தூக்கி இறங்கிட்டு இந்த வாட்டுக்கு போயிடுறது. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு இருக்கும், எப்பயாவது இருந்துட்டு திடீரென்று அது வரும், அந்த நினைவு வரும். அது திடீரென்று வர்றதுக்கு கண்ணனால் அது வந்து கொண்டே இருக்கும். ஆனால் திடீரென்று வரைக்க உங்களுக்கு இப்பொழுது அதன் காரணம் தெரிஞ்சபடியால் அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் அதோட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொள்ளும். அது கேட்டதுக்கு எனக்கு மிக்க சந்தோஷம் குமரன். அதுதான் டாக்டர் பூவியும் இந்த தளமும் இந்த விழிப்புணர்ச்சியை கொடுக்கிறது. எனக்கு நீங்க எல்லோரும் இந்த நக்கல் செய்தது என்று கேட்க இந்த நக்கல் என்ற வார்த்தையே பிடிக்க இல்லை. ஏன் அது நக்கலாக கதைப்பினம்? கடவுளே இவருக்கு இப்படி நடந்துட்டது என்று பாவம் பார்க்கிற மனிதர்கள் தான் என்று நான் யோசிக்க, ஏன் நீங்க நக்கல் என்ற வார்த்தையை பாவித்தீங்க? என்ன நக்கலாக கதைச்சார்கள்? கிண்டல் அடிப்பு, என்ன சொல்றது, கிண்டல் அடிச்சு ஏன் கிண்டல் பண்ண வேண்டியவன்? எல்லோரும் இப்ப நீங்க சொல்லக்கே எல்லாருக்கும் இந்த முகத்துல பார்க்க துக்கமாகத்தான் இருக்குது. அப்படி இல்ல, அது வந்து சாதாரணமா எங்கட ஆட்கள் வந்து நான் லண்டன் வந்து தங்கின போது என்ன பக்கில் அடிச்சு நடக்கிற ஒழுங்கா நட பாப்பேன் என்று சொன்னான். நான் யாரும் பக்கில் அடிச்சு நடக்க விரும்புறதில்லை. ஒழுங்கா நட பாப்போம். எனக்கு அது என்ன உண்மையில இந்த மனநிலை காரணமா அது கோபம் வந்ததா என்னன்னு தெரியாது. அப்ப அது வந்து மனநிலை இருக்க அது என்ன இப்ப வந்து பெருசா தெரியாது. இப்ப எதுவுமே பெருசா தெரியாது. அந்த காலத்துல வந்து அது எனக்கு பெருசா என்ன மாதிரி நிறைய பேர் ஒதுங்கி போனதுக்கான காரணங்கள் வந்து கேலியும் கிண்டலும் இதுவும் தான். அப்ப அப்படி இருக்கும், அது நடக்கும். அதுதான் இப்பொழுது குமரன் நீங்கள் அங்க இருந்தபடியா ஃபேமிலி தெரப்பி என்று உங்களோட குடும்பத்தோட இந்த ஒரு தனியாக கவுன்சிலிங் கொடுக்காம குழுவாக செய்வினம், உங்களோட குடும்பத்தோட சேர்ந்து ஒரு தெரப்பி கொடுப்பினம். ஏனென்றா அவைக்கும் உங்களை பார்க்கறதுக்கு அவைக்கும் ட்ராமடைஸ்டா இருக்கும், அவைக்கும் வேதனை இருக்கும் என்றபடியால் இங்க இப்ப ஃபேமிலி தெரப்பி, குரூப் தெரப்பி என்றெல்லாம் நடக்குது. ஆனால் நீங்கள் இப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டீர்கள், மிக்க மிக்க நன்றி. நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கோவி காட்டி கேட்க போறேன். இப்படி இருக்க நீங்க அங்க இருந்த நாட்கள்ல ஐயோ சாக வேணும் என்று மாதிரி இருந்தது, தண்ணியும் செத்து போனால் நல்லதுன்னு இருந்தது. பிறகு இப்படி இருக்க உங்களுக்கு தற்கொலை செய்யற எண்ணம் வந்து எதுவும் தற்கொலைக்கு செய்ய யோசிச்சிருக்கீங்களா? அட்டம் பண்ணிருக்கேன். கேட்டதுக்கு துக்கம், கோவிக்க வேண்டாம். அதான் அப்படி சில ஆட்களுக்கு அது நடக்கிறது, அதிகமான ஆட்கள். நீங்கள் அதுல எல்லாத்திலையும் இருந்து இப்ப தப்பி வந்துட்டீர்கள். மிக்க மிக்க நன்றி. இன்னும் முன்னேறி கொண்டு வர வேண்டும் என்று நான் யோசித்து, இப்பொழுது நீங்க எங்க இலங்கை எங்க இருக்கிறீங்க? லண்டன்லயா? ஒரு ஐரோப்பிய நாட்டுல இருக்கிறது. ஐரோப்பிய நாட்டுல உங்களுக்கு அந்த சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறேன். இதை பற்றி கணக்கு எழுதியிருக்கிற நாங்கள் போயிட்டு வேலை செய்ய அங்க தயா சோமசுந்தரம் உங்களோட அந்த நீங்கள் அந்த புத்தகங்களையும் வாசித்தால் உங்களுக்கும் அதை பற்றி வாசித்தால் உங்களுக்கு கூட விளங்கும் என்று சொல்லிக்கொண்டு மிக்க நன்றி. நன்றி மிக்க நன்றி குமரன். நன்றி சாந்தி. நன்றி குமரன்.
வேறு யாராவது நீங்கள் உங்கள் அனுபவங்களை ஏதாவது இதோட பகிர விரும்பினால் பகிரலாம். நானும் ஒரு கருத்து சொல்கிறேன். அவற்ற நான் குமரன் அனுபவங்களோட ஒப்படைக்கல மேலே கண்ணீரெல்லாம் வந்து அவற்றை கதையில் கேட்டுருக்க. நானும் இந்த யாழ்ப்பாண இடம்பெயர்வு 95 இடம்பெயர்வோடு அப்படியே இடம்பெயர்ந்து கொழும்பு வரையும் வந்து பிறகு வந்தேன். அப்போ அந்த இடம்பெயர்வு விலைக்குள்ள ஒரு கட்டத்தில் வவுனியாவில் ஒரு ஒரு கேம்ப் ஒன்று வச்சு அதில் ஆக்களை வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபில்டர் பண்ணுவாங்க. ஒரு வயது வந்த ஆக்கள்னு சொல்லி, அதாவது அண்டர் 30 கட்ட அவங்க எந்த பேர் அவங்களோட முக்கியமாக இந்த புலனாய்வுத்துறை இந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சு. அப்போ ஒன்றுமே செய்யலாது 3 மாதம் ஆட்கள் இருந்தது. அப்போ அதில் நாங்கள் இருந்த இடம் வந்து பவனியாவில் பூந்தோட்டம் வந்த இடம். ஆனால் அவங்களோட புலனாய்வு ஆட்கள் எல்லாம் வந்து வேலை செய்கிறாங்க வந்து வேப்பங்குளம் வந்தது. அந்த கேம்புக்கு யாருக்கும் போகிறான்னு சொன்னாலே எல்லாருக்கும் பயம், இல்லை அங்கே போராக்கள் திரும்ப வாரையில்ன்ற மாதிரி. அப்போ ஒரு கட்டத்திலே எங்களுக்கு அந்த கடைசியாக அந்த லீகல் ப்ரோசஸ் எல்லாம் முடிஞ்சு வெளியில் கொழும்புக்கு போகலாம்னு சொல்கிறதுக்கு முதல் ஃபைனல் இன்குவாரிக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவோம். அப்போ போலீஸ் தான் கூட்டிகிட்டு போகுது. அப்போ நாங்கள் போய்க்கல. அப்போ 3 மாதம் நாங்கள் அதில் இருந்தபடியால் எல்லாரையும் தெரியும். ஒரு குடும்பம் மாதிரி தான் அந்த முகாமில் இருந்த கிட்டத்தட்ட 600 பேர் இருந்தது. ஒரு குடும்பம் மாதிரி தான் எல்லாரையும் தெரியும். அப்போ ஒவ்வொரு டீமாக போய் வந்துட்டு மண்டைக்கு இப்போ எங்களை ஒரு 4-5 படிகள் அதில் ஜப்னா கேம்பஸில் நானும் படித்தேன்னா என்னோட சேர்ந்து 2 பேர், மற்ற 7 பேர் படிக்க எல்லாம் வந்து அந்த வயதாக்கள் எங்களை கொண்டு போனோம். அதே நேரம் நாங்கள் அங்கே போன அப்புறம் தெரிஞ்சுது இப்போ எங்களை வந்து விசாரிச்சு எங்களை அந்த பெருசாக டோச்சர்னு ஒன்றும் செய்யலை. ஆனால் கடுமையான விசாரணைகள் செய்தவங்க. ஆனால் எங்களுக்கு பக்கத்தில் அதான் பார்க்க கஷ்டமாக இருந்தது. அந்த முகாமில் எங்களோட இருந்த பொம்பளை பிள்ளைகள் அவங்கள பக்கத்தில் அவங்கள விசாரணை செய்கிறது ஒரு பேருக்காண்டி பெண் இராணுவங்கள்லாம் நிற்கிறாங்க. ஆனால் உடுப்பு எல்லாத்தையும் கலட்டி கையை இப்படி கட்டி மேலே கையில் மேலே தூக்கி போட்டு பொம்பளை பிள்ளை உடுப்பு இல்லை. அந்த எங்களோட பக்கத்தில் இருந்த பிள்ளை 3 பேர் அதெல்லாம் எங்கெல்லாம் சித்திரவதையெல்லாம் செய்யுது. இப்போ அதை பக்கத்தில் வச்சுக்கொண்டு எங்களை விசாரிக்கிறாங்க. அப்போ நோக்கம் வந்து அவங்க எதேச்சியாண்டு இல்லை, அதை பார்க்கணும் அந்த இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி தெரியறமாட்டாக்காண்டி எல்லாம் அந்த குமரனில் சொன்னவர். அந்த சித்திரவதை செய்கிறவங்க எல்லாம் வந்து கோபமானும் செய்யறது ஒரு சிஸ்டமேட்டிக்கல். இப்போ இந்த ஹோலோகோஸ்ட் படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு, இப்போ அதுலேயே அந்த ஒரு அவங்களுடைய ஒரு ப்ரோசஸ் மாதிரி. ஸோ அதை ஒரு ஹைலி இன்ஸ்ட்ரக்டட் ப்ரோசஸ் மாதிரி செய்துருப்பாங்க. அவர் இல்லை சிரிச்சு கிழிச்சு தீ பிடிச்சி அதெல்லாம். ஸோ அதான் வெவ்வேறு சொல்லியிருக்க அந்த ஞாபகங்கள்லாம் வந்தது. எனக்கு அந்த சித்திரவதை என்று வரையில் ஆனால் கடுமையான கேள்வி அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்து மற்ற கையில் எங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டியில் படித்த அந்த இதுகளும் மற்ற நான் என்னத்து போகிற வேண்டியதெல்லாம் இருந்தபடியால் எங்களை ஒன்றும் செய்யலை. ஆனால் அந்த ஒன்றுமே இல்லாத பிள்ளைகள் எல்லாருக்கும் பிரச்சனை சில அவையில் அந்த அதில் போனோம். நாங்கள் கண்ட அதில் 3 பொம்பளை பிள்ளையில் 2 பேர் தான் வெளியில் வந்து மற்ற பிள்ளைகள் என்ன நடந்ததுன்னு தெரியாது நாங்கள் இருக்கும் மாதிரி. அது உளவியல் ரீதியா உடைப்பான். அப்படி என்றா எல்லாம் அடுக்கி தாங்கிடுவோம். 3 நாளை அப்புறம் உடம்பு பழகிடும், எல்லாம் பிஞ்சொழுக பழகிடும். கடைசியா அவன் சொல்லுவான், ஆக்களை கொண்டுடுங்க எலக்ட்ரிக் கிரிமட்டோரியத்துல போட்டு எரிச்சிட்டு சொல்லுவான், ஓகே அடுத்தது உன்னைத்தான் போட்டு எரிக்க போறோம். உன்னை போட்டு எரிச்ச அப்புறம் நீ யாரெண்டங்களுக்கு மறந்துடும். 5000 பேரை எரிச்சிட்டோம், மறந்துடும். அதுக்கு பிறகு இந்த மனசி வந்து உன்னை தேடி தேடி ஆமி கேம்புக்கு திரியும். நாங்கள் ஒரு கடத்துல பயன்படுத்த தொடங்குவோம். அதுக்கு பிறகு உண்ட பிள்ளை இப்பாறை கை குழந்தை உனக்கு அது வந்து அவவும் செத்துடுவா கொஞ்ச நாள்ல. அவவே நாங்கள் கொண்டுருவோம் இங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளை வந்து எங்கேயாவது இடத்துல சைல்ட் லேபரா இருக்கும், பார்க்க விரும்புறையா எனக்கு கேட்பான். அந்த டைம் இருக்கா மண்டே இருக்கா உடையும். அந்த அவங்க உள்ள பயங்கர எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க எல்லாமே சரியான வெல் ட்ரெயின் பீப்புள். உளவியல் ரீதியே உங்களை விட்டாச்சு துண்டாக்கிடுவாங்க. அது உடையாம இருந்தா சரி, அந்த அவங்களை கண்டாம தொடர்ந்து கையான சரி. ஆனா சரியான மோசமான ஒரு சித்திரவதை தான் அவங்க. அது வந்து நன்றி குமரன் உங்களதுன்னு சொன்னதான். எனக்கு அந்த குமரன் சொன்ன கதையை கிட்டத்தட்ட அந்த ஹோலோகோஸ்ட் இல்லாமல் தான் அங்கே வந்து அதே மாதிரி தான் ஆக்களை வச்சு அடிச்சு போடும், அந்த எல்லா சித்திரம் வஞ்சி போட்டு கடைசியாக இடிச்சு போட்டு அந்த படங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சின்லெஸ் லிஸ்ட்ன்னு சொல்லி. அதே மாதிரி தான் எங்களுக்கு இப்போ சொன்ன மாதிரி ஆக்களை அங்கே செய்து போட்டு பேர்ன் பண்ணி ஒன்றுமில்லா பண்ணுறோம். அவைதான் பயிற்சி கொடுக்குறாங்க, இஸ்ரேல் தான் அந்த பயிற்சி கொடுக்குறது. அப்போ அது எப்படி நடக்குது இன்னும் ஒன்று இது எந்த அனுபவத்திலேயோ எனக்கு உள்ள அறிவை வச்சுக்கொண்டு சொல்கிறேன். நான் ஒரு எக்ஸ்பர்ட்டும் இல்லை டாக்டர் சாந்தி டாக்டர் புகில் நான் இல்லை எக்ஸ்பர்ட்ஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வச்சுக்கொண்டு சொல்கிறேன். நிறைய புத்தகங்களும் படித்தேன் நான்.
நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ விஷயம் இந்த புத்தரை பற்றின உண்மையான அவற்றை ஆன்மீகமும் அவற்றை புத்தர் என்ன உலகத்தை சொன்னார் என்று சொல்லி நான் என்னோட புத்தகம் படித்தேன்னா நான் அதில் ஒரு மெடிடேஷன் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டும் வந்தேன். எஸ்என் கோயிங்கான்னு சொல்லி அவர் தான் அந்த உலகம் முழுத்திற்கும் அந்த உண்மையாக புத்தர் என்ன சொல்கிறான்னு சொல்லி இங்கே யூகேலேயே ஒரு 20-30 சென்டர்ஸ் இருக்கு அந்த ட்ரெயின் பண்ணுற இடங்கள் மெடிடேஷன் எல்லாம் செய்யலாம். அப்போ அந்த அடிப்படையில் அந்த புத்தா சொன்ன விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயத்தை சொல்கிறேன். அது உங்களுக்கு சொல்லணும்னு யோசிக்கிறேன். என்னென்னு சொன்னால் மற்றவர்கள் என்ன சொல்லினமோ அவைன்ற விஷயத்தை நீங்கள் உங்களோட பக்கம் இருக்க ஒரு வளம் எடுக்காதீங்க. அதான் புத்தா வந்து 29வது வயதில் அவர் ரோயல் ஃபேமிலியில் இருந்தவர், அரச குடும்பத்தில் இருந்தவர். அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த அரண்மனையை விட்டு வெளியில் போய் தான் தெரியுது கஷ்டம் சாவு எல்லாம் உலகத்தில் இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி. அப்படி அப்போ அவர் பார்த்து அதுக்கு பிறகு திருப்பி தன் அரண்மனைக்கு போயிட அப்படியே ரோட்டில் நடந்து திரிகிறார். அப்போ எல்லாரும் பார்த்து சிரிக்கணும், எல்லா கேலியும் பண்ணணும். அப்போ அவர் வந்து சிரிச்சு கொண்டே திரிகிறார். இல்லை அப்போ எல்லாரும் ஒருவர் வந்து கேட்கிறார் புத்தாட்ட, ஏன் எல்லாரும் உங்களை கேலி பண்ணினா சரி நீங்கள் சிரிச்சு கொண்டு போறீங்கன்னு. அவர் திருப்பி வந்து என்ன என்ன கேட்டீங்க, எல்லாரும் சிரிக்கணும் உங்களை பார்த்து, நீங்கள் மற்ற வேண்டிய கதை கொடுக்க நீங்களும் சிரிச்சு கொண்டு போறீங்க. இல்லை அவர் சிரிச்சா அது அவர்கிட்ட இது, அவர் சிரிக்கிறத நான் எந்த உணர்வும் எடுத்தாத்தான் அது எனக்கு கவலையாக வரும். நான் எடுக்கலையே, நான் சந்தோஷமா இருக்கிறேன் தானே, எந்த சந்தோஷத்தை முடிவு செய்யறது நான் தானே, அது அவர் சொன்ன விஷயம் தானே. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன், சமூகத்தை விடுங்க தெரியுமா. சமூகம்னு சொல்றதால நீங்கள் அதை கடுமையாக எடுக்கணும் இல்லை, கஷ்டம்தான். அப்போ அவர் வந்து உங்களை வந்து வித்தியாசமாக நடக்கிறான்னு சொல்றதால நான் ஒன்றும் மாறப்போறதில்லை, இது நான் சரியா. அப்போ நீங்கள் இவ்வளோத்தையும் தாண்டி வந்து நீங்கள் இது உண்மையில உங்களுக்கு மன அழுத்தம் பெறுமென்னு சொன்னால் அந்த புத்தாண்ட போதை எடுங்க. என்ன பொறுத்தவரை கொஞ்சம் உங்களை கியூ பண்ண நம்புறேன். நன்றி. இதில் சாம்சங் ஒன்றரால் கையத்திருந்தீங்கள் அதுக்கு 2 அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம். லோகதாஸ் நீங்க சொன்னதுக்கு இன்னொரு ஒன்று சொல்றேன், சொல்லி டைம் போனா நான் போய் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். உபநிஷாஸ்ல எங்கட வேதாஸ் உபநிஷாஸ்ல புத்தரண்ட கதையும் சரி 3 வார்த்தைகள் இருக்கு. தத்தகிம் தத்தகிம் தத்தகிம், அதுதான் தேவை. தத்தகிம் 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 என்றால் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணால் சோ வாட் சோ வாட் சோ வாட், அவன் சொன்னால் சோ வாட், தத்தகிம் 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 என்று சொல்லி, அதுதான் உபநிஷாசின் சாரம். தத்தகிம் தத்தகிம் தத்தகிம், சோ வாட் சோ வாட் சோ வாட் என்று சொல்லிட்டு முடிக்கலாம். ஆனால் குமரன் இப்படியான சில நேரங்கள்ல எங்களுக்கு மன அழுத்தங்கள், எங்களோட உடல் ரீதியாக மன ரீதியாக உளைச்சல்கள் வந்தால் கஷ்டம்தான். ஆனால் அதுக்கு உங்களுக்கு மன தைரியம் இருக்கிறது, அது நாட்கள்ல வந்துடும் என்று எனக்கு கட்டாயமாக தெரிகிறது உங்களோட பேச்சில இருந்து. ஆனால் அதுதான் நாங்கள் சாதாரண மனிதர்கள் மட்டாக்கந்த சித்திரவதையும் அதையும் பார்க்க, அபியூஸையும் பார்க்க, கேட்க சொல்றத கேட்டாலே எங்களுக்கு ஒரு we get traumatized, எங்களுக்கு அது ட்ராமா வரும் என்று சொன்னது. நேரத்தை எடுத்ததுக்கு போய் மன்னிக்க வேணும். நல்லது இல்லை, நீங்கள் நல்ல கருத்துக்கள். குமரன், சாந்தி, லோகதாஸ், லோகேஷ் அனைவருக்கும் இதில் பங்கேற்றதற்கு நன்றி. மற்றவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக குமரன் துணிவாக வந்து எங்களுடன் இந்த தனது மனமுடைந்த டோர்ச்சர்களை பற்றியும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றியும் மற்றவர்களுக்கும் இதை பற்றி விளங்கப்படுத்தியதற்கு மற்றவர்களுக்கு இது ஒரு பயனாக இருக்கும். அதே மாதிரி எவ்வாறு நீங்கள் இப்படி பாதிக்கப்பட்டவருடன் எவ்வாறு பழக வேண்டும் என்பதை பற்றியும் வடிவாக விளங்கப்படுத்தியிருக்கின்றார். மிகவும் நன்றி குமரன். நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் இன்று வந்தது என்றும் காலையிலிருந்தும் இரவு வரைக்கும் அவர் தனது மகனை கொண்டு ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு இப்போதான் வந்திருந்தார். நான் இன்னைக்கு கதைக்க முடியுமோ என்று யோசிச்சிருந்தேன். அப்படி இருந்தும் உங்களால் வரக்கூடியதாக இருந்தது. முயற்சி எடுத்து வந்ததுக்கு மிகவும் நன்றி குமரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி.